ஹாய்ங்க எல்லோரும். இந்த சென்டர் ஃப்ளீட் வந்து சென்டரில் வர மாதிரி பாக்ஸ் ஹோல்ஸ் சொல்ல சொன்னீங்க அன்றைக்கி கிளாஸில். வீடியோவை எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பாருங்கள், நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்மளோட முந்தி சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும்னு இருப்பேன். இப்போ வந்து நம்ம சுற்றுற சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இன்னொன்று, சாரியை உல்ட்டாவாக போட்டுடணும், அது மெயின். இப்போது இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த சுற்றுற சைடை கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதையும் நம்ம ஹேண்ட்ஸ் டைமே வச்சுக்கோங்க. 1 2 அப்படின்னு வச்சு நீங்கள் அதை வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே நம்மளோட ஹேண்ட்ஸ் டைமே வச்சுக்கோங்க. 1 2 ஓகேவா? இன்னும் உங்களுக்கு சென்டரில் வேணும்னா இதை இன்னுமே கொஞ்சம் இழுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சென்டரில் வந்திருக்கணும். அப்புறம் நம்மளோட முந்தி சைடை எடுத்துகிட்டு பாருங்கள், நம்மளோட ஷோல்டர் பின்னை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு சென்டர்லேயே வச்சுருங்க. சென்டர்லேயே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஹேண்ட் பாமலுக்கு ஒரு ஹேண்டு, நம்மளோட இந்த ஹேண்டு லென்த் வரைக்கும் கீழே விட்டுருங்க. அதே மெத்தடு தான், நான் சொன்ன அதே மெத்தடு தான். ஆனால் இந்த சைடு திருப்பி போடுறோம். விட்டுட்டு இங்கே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மடித்து விட்டுருங்க. பாருங்க, எப்படி மடிச்சிருங்க. இப்போ இங்கேருந்து ஃபோல்ட் பண்ணுங்க. பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், உங்களோட சென்டர் ஃப்ளீட்டு சென்டரில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த சென்டராக உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்மளோட முந்தானி எடுத்துட்டு இப்படி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு முந்தி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நீங்கள் அப்படியே டைரெக்டாக திருப்பினீங்கன்னா உல்ட்டாவாக வரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுட்டு இப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண மாதிரி தான், அதே மெத்தடு தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி சென்டர் ஃப்ளீட் வந்து சென்டரில் வந்துருச்சு. இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி இது பண்ணி இதுக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த சைட்லேயும் இருக்கும். இதுக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த நடுவில் விட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி சென்டர் ஃப்ளீட்டு சென்டரில் வந்துருச்சு. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இது வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஹேங்கர் ஃபோல்டிங் வேணும்னா பார்த்துக்கலாங்க. தேங்க்யூ. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவரில்
இங்கே கவர் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும்.